இந்த எபிசோட்ல நம்ம குரோக்கி விசஸ் செட்ஸ்னா இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஃபைட் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹயாமி வந்து போன மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா, அந்த மேயரும் ஹயாமி கீழே தானே வருவாரு. போன மேட்ச்ல வேற ஷாப்பிங் தோத்து போயிட்டானா, இதை பத்தி தான் அவர் கூட ஒரு 2 பேரும் சுத்திட்டு இருப்பானுங்களா, அவங்க பேசுறாங்க. அவ்வளவுதான், நம்ம கடைசியா இருந்த ஃபைட்டர் ஷாப்பிங்கும் தோத்து போயிட்டான். இனிமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுலயும் பிளாண்ட் ஹேர் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் மட்டும் தனியா போய் என்ன யோசிக்கிறாருன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இவரால் என்ன பண்ண முடியும், இவர் கூட இருக்கிறதா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் இவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஏதாவது தப்பா முடிவு எடுத்தேன்னா கடைசியில வருத்தப்பட வேண்டியது நீயா தான் இருக்கும். ஏன்னா நாங்க பிளான் பண்ணபடி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து ஹயாமி ஏதோ பிளான் பண்றாரு. ஆனா என்னன்னா தெரியல. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண கென்னோ அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஓனர் இவங்க 2 பேரும் மேட்சை பார்த்து முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரத்துக்கு இன்டர்வியூ விடுறானுங்க அப்படிங்கறத பத்தி பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய படையை நடந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஓனர் வந்து கென்னுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிடுவாரு. இவங்க தான் ஹயாமியோட பிரைவேட் ஆர்மி, இவங்க இங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, இவங்களுக்கு நடுவுல போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஒதுங்கி போனாலும் இவங்களை சுத்தி மடக்கி நிப்பானுங்களா. இவங்களுக்கா பீதி தாங்கல. இங்க 2 பேருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. ஆனா அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணிட்டு செட்ஸ்னா இருக்கான்ல, உனக்கான மேட்ச் தான் இது. சோ உள்ள போகும்போதே நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பான். இன்னும் நம்ம ஹீரோ கூட சண்டை போடணும்னா தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே நடந்து போவான். அப்படியே அந்த சீனங்க கட் பண்ண செட்ஸ்னா வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செட்ஸ்னாவோட நேமை கேட்டதும் அங்க இருக்கக்கூடிய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருமே சைக் ஆயிட்டு இருக்க. ஷீனோ மட்டும் செட்ஸ்னாவோட கேரக்டர்ல வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. இப்படிதான் டொக்கிட்டாவோட மேட்ச் முடிஞ்சதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே குரோக்கி இருக்காருல, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லிகிட்டோ வந்து போன மேட்ச் இவரு கூட சண்டை போட்டாலும் அதை பத்தி யோசிக்கிறான். இந்த தடவை உங்களோட கைவான் ஸ்டைல நான் இங்க இருந்து நோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, உள்ள வந்த குரோக்கி ஆல்ரெடி செட்ஸ்னாவோட மேட்சை பார்த்திருப்பார்ல, அவருக்கு இருந்த டவுட்டை வந்து இப்ப கிளியர் பண்றாரு. என்னன்னா இவருக்கு கென்சான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல தான் செட்ஸ்னா யூஸ் பண்ணிருப்பான் போன மேட்ச்ல. ஆனா இவரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட ஸ்டூடெண்ட் கையாலே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கும். செட்ஸ்னாவை பார்த்து நீ தானே அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, செட்ஸ்னா அவரை பார்த்து பெருசு நீ யாருன்னே முதல் எனக்கு தெரியாது, என்னோட மூடு வேற இப்ப சரியில்லை, சத்த கட்டாம இரு அப்படின்னு சொல்ல, ஓகே அவனை பார்த்து அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா மனசுக்குள்ளே நினைச்சுப்பாரு, கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் அவெஞ்ச் பண்ணியே ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. செட்ஸ்னா அவனோட பிளிங்க் டெக்னிக் யூஸ் பண்ணி குரோக்கி அடிக்கலான்னு வரும்போது, குரோக்கி எப்போதுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே அஃபென்சிவ்ல ஆட மாட்டார்ல, டிஃபென்சிவ்ல தானே ஆடுவாரு. சோ அதனால அவன் பிளிங்க் டெக்னிக் யூஸ் பண்ணி இவர் அடிக்க வரும்போதெல்லாம் தடுத்து விடுறதா இருக்கட்டும், இல்ல தூக்கி வீசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. செட்ஸ்னாவும் விடுற மாதிரி இல்ல, காக்கா மாதிரி சுத்தி சுத்தி வந்து அடிக்க ட்ரை பண்றான். ஆனா குரோக்கி அவன் அடிக்கிறதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்க. அப்பதான் நமக்கு பிளிங்க் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட கண்ணை வந்து இப்ப பிளிங்க் பண்ணிருப்பீங்க. ஓகே, அப்கோர்ஸ் நீங்க போன் பார்த்துட்டு இருக்கும்போது பிளிங்க் பண்ண மாட்டீங்க. நம்ம நார்மலா இருக்கும்போது பிளிங்க் பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு மைனிட்டான செகண்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஒரு செகண்ட்ல நம்ம அந்த இடத்த விட்டு ஸ்பீடா நகரும் போது ஆப்பனண்ட்டுக்கு எப்படி தோணும்னா, இந்த இடத்த விட்டு வேனிஷ் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா இது வந்து ஒரு டெரிஃபைங்கான டெக்னிக்காவே இருந்தாலும் குரோக்கிக்கு வந்து இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். குரோக்கி சொல்லியிருப்பாரு கென்சன் தான் அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. 2 பேரும் ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கென்சன் அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேடோ டெக்னிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. எஸ், இதுக்கு வந்து ஒரு 400 வருட ஹிஸ்டரி இருந்தாலும் கத்துக்கிட்டவங்க எல்லாம் ஒரு பெரிய வார் நடந்துச்சு, அதுல இறந்து போயிட்டாங்க. அதான் இந்த டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாங்கல்ல, அவங்களோட டிசெண்டன்ஸ் இருப்பாங்கல்ல, வம்சாவளிகள், அவங்க கிட்ட இருந்து இவருக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஸ்க்ரோல்ல ஷேடோ டெக்னிக் வந்து மொத்தமே 2 டெக்னிக் மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த பிளிங்க் டெக்னிக் என்னன்னு வந்து இந்த உடம்ப தொட்ட உடனே ஸ்பைரல் மாதிரி ஆகிரும்ல, அதுவும் மீதி எல்லாம் ஹிஸ்டரியிலே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு குரோக்கி கிட்ட சொல்ல, குரோக்கி அவர்கிட்ட கேட்டுப்பாரு, உன்னோட டெக்னிக் பத்தின ஸ்டைல வந்து வெளியே ரிவீல் பண்றது சரிதானா அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாரு. இவரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. குரோக்கி கிட்ட என்ன கேக்குறாருன்னா, ஸ்பைரல் டெக்னிக் உன் மேல ஒர்க் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா அந்த பிளிங்க் டெக்னிக் கண்டிப்பா உன் மேல ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்கான், அவன் நான் நினைக்கிறத விடவே டேலண்டடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கென்சான் நீ சொன்னது தப்புடா, உன்னோட ஸ்டூடெண்ட் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு யோசிக்க, செட்ஸ்னா வந்து அவர் சுத்திக்கிட்டே தானே இருப்பான். அப்ப இவர் அட்டாக் பண்ணலான்னு வர இவர் தடுத்துவாரு. ஒரு மாதிரி கையை இழுத்துட்டு போவான். அவரோட கையில இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஆனா குரோக்கி அதுக்கு அடுத்து விடுற மாதிரி தெரியல. எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐக்காலாம் அவ்வளவுதான், மேட்ச் ரொம்ப நேரம் போகும் போலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி ஆமா ஏதோ ஆனா உள்ள தப்பா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி உத்து பாப்பாரு. எதை பார்த்தாருன்னு தெரியல. ஆனா கண்ணு மொழியெல்லாம் புதிய கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குரோக்கி அப்போதுல இருந்து ஒரு சர்க்கிள்குள்ளதான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, செட்ஸ்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட சண்டை போட்டாலும் அவனை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ப்ராடஜின்னு சொல்லுவாங்க. அவனையே விஷயம் தோக்கடிச்ச செட்ஸ்னாக்கு இவனை இந்த சர்க்கிளை விட்டு கூட மூவ் பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் இருக்கு. அப்போ அவ்வளோ நேரம் சுத்திக்கிட்டே இருந்த செட்ஸ்னா அப்போ ஒரு இடத்துல நின்று அவருக்கு மல்டிபிள் பஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவரும் ஒரு பஞ்சை கூட உள்ள விட மாட்டாரு. எல்லா பஞ்சையும் தடுத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா,
அவரோட கையை பிடிச்சிருவாரு. சின்ன பசங்களால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக பிடிச்சிருக்க கையை என்னமோ பண்ணுவான். சடனா அவர் தூக்கி வீசப்படுறாரு. வீடியோத்துல பாத்துட்டு இருந்த பாதி ஃபைட்டர் என்னடா இது அப்படின்னு சொல்லி பாப்பானுங்க. இதுல அக்கியாமா குரோக்கி இவங்க 2 பேரும் தான் நல்லா நோட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து நிக்கோ ஸ்டைலை இப்போதைக்கு யூஸ் பண்ணா அப்படிங்கறத. கீழே படுத்து கிடந்த செட்ஸனா சடனா இருந்துச்சு வந்து இவரை கிக் பண்ணுவானா. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கிக் வந்து ஃபோர்ஸாவும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைரல் டெக்னிக்கை மாத்தி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இவரும் மிஸ் ஆகிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல இவன் கிரேசியா சண்டை போடுறத பார்த்ததும் யாரா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண செட்ஸனாவை பத்தின ஒரு பேக் ஸ்டோரி. செட்ஸனா எப்படி நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பானா, செட்ஸனா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்திருப்பான். எஸ், கே ப்ராஸ்டியூட் தான். அப்படி அவன் ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல வச்சுதான் செட்ஸனா நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பான். அப்படியே கொஞ்சம் டைம் பேக் போறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நாக்கா அப்படிங்கிற ஒரு டவுன்ல வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. இடம் எப்படின்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம். அங்க செட்ஸனாவோட அப்பா வந்து அவனை விட்டுட்டு போயிருப்பாரு. செட்ஸனாவோட அப்பா வந்து ஒரு பயங்கரமான கோடீஸ்வரர். அவரோட பாடியில வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அவரோட பாடிக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்றாரு. ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஆர்கன் வந்து அவரோட பாடிக்கு ஒத்துக்காம மறுபடியும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பிளான் பண்றாரு. ப்ராஸ்டியூட் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு நிறைய பணம் கொடுத்து அவரோட குழந்தையும் சுமக்க வைக்கிறாரு. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட அம்மாவே கொலை பண்றாரு. அந்த குழந்தைய அந்த ஆர்கன் டிராபிகிங் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வளர்றான். நல்லா வளர்ந்த பிறகு அவனோட ஆர்கன்ஸ் எடுக்கலான்னு வரக்கூடிய அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பூந்து எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான். இப்படிதான் செட்ஸ்னா வந்து நம்ம ஹீரோவையும் மீட் பண்ணிருப்பான். அதை முழுசா காமிக்கல. அப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ நிக்கோ ஃபிளாஷ் டைப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவார்ல, டிட்டோவை அதை காப்பி பண்ண மாதிரி செட்ஸ்னாவும் யூஸ் பண்ணுவானா. இதை பார்த்து அக்கியாம என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படியே ஸ்பீடா போய் அந்த ஸ்பைரல் டெக்னிக் யூஸ் பண்ணி அவர் அடிக்கலான்னு போவான். குரோக்கி மிஸ் ஆனாலும் அவரோட செஸ்ட்ல இருந்து லைட்டா ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல குரோக்கி வந்து அவனை பஞ்ச் பண்ணலான்னு வருவாரு. கோஷில நம்ம ஹீரோவோட செட்ஸ்னா நல்லாவே யூஸ் பண்றான். அவரோட கையை பிடிச்சி வீசி விட்டுவான். மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இதுல இந்த ஆர்கன் டிராபிகிங் பண்றாங்கல்ல, இங்க வந்து நிறையவே பிரச்சனை நடக்குது. அப்படிங்கறதுனால இந்த ஏரியா ஃபுல்லா அவங்களே கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவருக்குன்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்குள்ளேயும் வந்து இவங்க பிரச்சனை பண்ண எதுவும் பிடிக்காம தான் நம்ம ஹீரோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க போயிருப்பாரு. அதுலதான் நம்ம செட்ஸ்னா வந்து நம்ம ஹீரோவை பார்த்திருப்பான். ஹீரோ வந்து செட்ஸ்னாவை கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா அவர் அந்த இடத்த விட்டு போயிட செட்ஸ்னாக்கு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஒரு கடவுள் மாதிரி தோணிருக்கும். இந்த தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுக்கற மாதிரியான ஒரு கடவுள் மாதிரி நம்ம ஹீரோ அவனுக்கு தோணிருப்பான். அதே சமயத்துல இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போயிருந்திருப்பான். மட்டும் இல்லாம அவனோட லைஃபை வந்து ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டாவும் லீட் பண்ணிருப்பான். ஆனா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஒரு ப்ராஸ்டியூட்டாவும் இருந்திருப்பான். அதே மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிக்கவும் செய்யறான். அவன் கூட சேர்ந்து வெளியே சுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் போயிட்டு இருக்குது. டைம்ல செட்ஸ்னா அவரோட அப்பா தங்கி இருக்காருல, அவரோட வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவரோட பணத்துல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அவனோட அப்பா கிட்ட இருந்து எடுத்த எல்லா பணத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே 2 வருடங்கள் போகுது. நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவனுக்கும் சந்தோஷம், நம்ம ஹீரோவை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல பார்க்கலான்னு போக போன செப்ஷனாக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் பார்க்க வந்த கடவுள் இது இல்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. எப்போ நம்ம ஹீரோ நிக்கோ கிட்ட போனானோ அப்போவே ஒரு அனிமல்ல இருந்து ஒரு ஹியூமன் மாதிரி மாற ஆரம்பிச்சிருப்பான். பார்த்த செப்ஷனாக்கு இதோ இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இவன் தான் என்னோட கடவுளை மாத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோபம் அவனுக்கு உள்ள உருவாகுது. கடுப்புலயும் அவன் அந்த இடத்த விட்டு போக அப்படி போனப்பதான் ஒரு கடற்கரையில வச்சு கென்சான கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே அவர்கிட்ட என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்காங்க அப்படின்னு சொல்ல அவருமே ஃபர்ஸ்ட் ஏத்திருக்க மாட்டாரு. ஆனா அவனை டெஸ்ட் பண்றாரு. இவர் பிளிங்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அடிக்க போதுமே கூட ஆனா சமாளிக்க முடியல. ஆனா போக போக மண்டு தானே அது, அதுல அந்த ஃபுட் ஸ்டெப் தெரியும்ல, அதை கணக்கு வச்சு மேக் பண்ணிருப்பான். அது அவருக்கு பிடிச்சு போயிருக்கும். அதனாலேயே அவனை வந்து அவரோட ஸ்டூடெண்டாவும் ஏற்றிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிரிச்சுட்டு குரோகியோட சண்டைக்கு போவானா. அவர் அடிக்கலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிருவாரு. சென் யோசிக்கிறான், ஜஸ்ட் மிஸ் ஒரு 5 மில்லிமீட்டர் கூட உள்ள பேருந்தா இப்போதைக்கு திருக்கி விட்டுருப்பான் அப்படின்னு சொல்ல கிட்ட வந்து குரோகிக்கு ஒரு ஃபுல் டைம் சப்போர்ட்டராக மாறிட்டான். அப்படின்னா அவன் அடிக்க வரதை கரெக்டா அவர் ப்ரெடிக்ட் பண்ணி டாச் பண்ணிட்டாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் குரோகி அவனை பஞ்ச் பண்ணலான்னு வருவாரு. கையில ஸ்பைரல் டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா அதை அப்படியே அவனோட காலில் யூஸ் பண்ணி தப்பிச்சு போவானா. கீழே இருக்கக்கூடிய தரையை உடைச்சு அவர் மேல தூக்கி வீசிட்டு ஸ்பைரல் மாதிரியான டெக்னிக்கை மறுபடியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவரும் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாரு. லைட்டான டேமேஜ் மட்டும் அவர் மேல விழுது. அவனை பத்தி என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மாதிரி அவனோட டெக்னிக் எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்றதா இருக்கட்டும், நிக்கோ மாதிரியான ஸ்டைலையும் சேர்த்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும் இவருக்கு. விட பெட்டா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயத்துல செட்ஸ்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இவரை வந்து நிக்கோ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்னு மட்டும் இல்ல, நிக்கோவே அடிச்சு கொலை பண்ணிட்டு அவனோட கடவுளை பழைய நிலைமை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வர அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் சண்டை போடுறான். அவனோட மைண்டை லாஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. பழைய நிலைமைக்கு வரதெல்லாம் கஷ்டம் தான் அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல செட்ஸ்னா என்ன பண்ணுவானா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் அவரோட ஷோல்டர் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருவான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நின்று அவ்வளவுதான் மேட்சை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ண அதே மறுபடியும் அந்த ஸ்பைரல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு போவான். இந்த டைம் என்ன நடக்குதுன்னா
குரோக்கி வந்து அவனோட கை வந்து இவரை ரீச் பண்றதுக்குள்ள அவனோட கையில ஓட்டையை போட்டு விட்டுருவாரு. செட்ஸ்னா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவனோட ஃபிங்கரை முறிச்சு விட்டுட்டு ஒரு கிக் பண்ணலான்னு போவான். குரோக்கி அதுல இருந்து துள்ளி மிஸ் ஆக மறுபடியும் லேண்ட் பண்ணலான்னு வருவார்ல, கிரவுண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவானா கால் வலிக்கு கீழே விட போயிடுவாரு. கீழே விழுந்த குரோக்கியை அடிக்கலான்னு போக அவரோட காலை வச்சு அவரோட கையை தடுத்து விட்டுட்டு அவரோட ரைட் ஆர்ம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், ஒரு தலை ஸ்டாப் பண்ணுவாரு அவனோட வயிற்றுல. குரோக்கி அவரோட டிஃபென்சிவ் ஸ்டான்ஸுக்கு போக இங்க செட்ஸ் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் பொட்டன்சியல் வந்து குரோக்கி அடிக்க வருவான். அவரும் முடிஞ்ச அளவு தடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவுதான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு டைம்ல அவரோட லெஃப்ட் ஆர்மையே டேமேஜ் பண்ணி விட்டுவான். துள்ளிக்கிட்டே அடிக்கலான்னு வருவானா அப்போ அவரோட ரைட் ஆர்ம் வச்சு அவனோட வயிற்றுலேயே சொருகுவாரு. அவ்வளவுதான் முடிச்சு. அங்க ஃபேங் இந்த மேட்சை ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிருப்பான். இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான். குரோக்கி வந்து ஃபர்ஸ்ட் அவரோட லெஃப்ட் ஆர்ம் லைட்டா இன்ஜுரி ஆனதுல இருந்தே அவரோட லெஃப்ட் ஆர்மை வந்து அவ்வளோக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவரோட ரைட் ஆர்ம் ரீசெண்டா டேமேஜ் ஆயிருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அட்டாக் பண்ண வந்திருப்பான். அவரோட ரைட் ஆர்ம் வச்சு ஃபுல் பொட்டன்ஷியல உள்ள இறக்க அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். இங்க செட்ஸ்னா வந்து வயிற்றுல வாட்டர் விழுந்த போதுமே விட மாட்டேங்கிறான். மறுபடியும் அடிக்கலான்னு போக ரேஞ்சில் வந்து அந்த பாம் ரொட்டேஷன் வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. அதனால கையை மேல தூக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அடிக்கலான்னு வர குரோக்கியும் சரியான டைம்ல தடுத்து விட்டுவாரு. அவனோட காலை தட்டி விட்டுட்டு இதே இருக்குல்ல கரெக்டா அந்த சைடே வந்து அவரோட கையை எடுத்து ஒரு சொருகு. அவ்வளவுதான் செட்ஸ்னாவோட கதையை முடிச்சு விட்டாங்க. இதை எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். அவ்வளவுதான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரே அப்படின்னு. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ண அந்த அரைநாள் இருக்கக்கூடிய ஒரு மாச்சரியை காமிக்கிறாங்க. உள்ள போன சீனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஆச்சரியம் தான். உள்ள செட்ஸ்னா வந்து படுத்திருப்பான்னு பார்த்தா உள்ள இப்படி கடந்து ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். உள்ள போன ஷியோ டே என்ன நீ சாகலையாடா அப்படின்னு தான் கேட்பாங்க. பேஷண்ட்டுக்கு படுக்க இடம் இல்லையா அதனாலதான் நம்மள இங்கு தூக்கி போட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி ஏதோ பேய பார்த்த மாதிரியே பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பயத்துல உறைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அவன் ஏதோ வித்தியாசமான போஸ்ல கீழே விழுந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு போவான். ஃபர்ஸ்ட் எழுப்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா எழுந்திருக்க மாட்டாங்க. அப்படியே சைலண்டா இருக்குமா சரி சீயான என்னன்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. ஒன்னு சொல்லுவான், நான் வந்து உங்க 2 பேரையுமே லவ் பண்றேன். எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு லவ்வர் இருந்தான், அந்த அளவுக்கு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட கண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவுமே டெரிஃபைங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு ஷியான்னு யோசிப்பாங்க, ஏதாட்ட தப்பா கிப்பா கிளப்பி விட்டானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க இந்த மேட்சை பார்த்தா எல்லாருமே இனிமே அந்த எஃபெக்ட்ல இருந்து வெளியே வரல. ஒரு செத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி இருந்துச்சு போனா அவங்களுக்கு வந்து பயம் இருக்குமா இல்லையா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அதே சமயத்துல லிகிட்ட வந்து குறைக்கிட்ட நான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஆக போறேன் மாஸ்டர் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவரும் லிகிட்ட கிட்ட எனக்கு இப்ப யாரையும் ஸ்டூடெண்டா ஏத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல இருந்தாலுமே லிகிட்டோ அவர்கிட்ட மாஸ்டர் தான் சொல்லி பேசிட்டு இருப்பான். அவருக்குமே அது பிடிக்காது. அப்போ குரோக்கியோட மேனேஜர் இருக்காருல்ல அவர் லிகிட்ட கிட்ட என்ன கேட்கிறாருன்னா எப்படி உயிரோட வந்தா நினைக்கிறேன், நீ தான் மேட்சை நல்லா கூர்ந்து பார்த்தேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லிகிட்டோவுமே சொல்றான், நீங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம்ல ரொட்டேஷன் பாம் டெக்னிக் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணா. ஸோ அந்த எஃபெக்ட்ல அந்த ஹார்ட் கொஞ்சம் பின்னாடி போகவும் நீங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணீங்க. டேமேஜ் அப்படிங்கிறது அவனோட ஹார்ட்ல ஏற்படாம தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட குரோக்கியும் பாராட்டுறாரு, நல்லா கவனிச்சிருக்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் உன்னோட மாஸ்டரா மட்டும் ஆக முடியாது அப்படிங்கறது மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டு தான் போவாரு, நான் உன்னோட மாஸ்டரா இருக்க முடியாது ஆனா உனக்கு தேவையானதை நீ இந்த அரண்நாளே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நோகி வந்து சென்னை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. வந்து நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல சென் மேலதான் ஃபுல் நம்பிக்கை இருக்கு அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் சென் அவர்கிட்ட கேட்கறான், என் கூட நெக்ஸ்ட் ஃபைட் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரிசர்வ் ஃபைட்டர் இன்னுமே வெளியே சொல்லல. மேட்ச்ல அவங்களோட ஃபைட்டர் வந்து நல்லா அடி வாங்கியிருந்தா மறுபடியும் அவங்களால அந்த ஃபைட்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கம்பெனியும் வித்ரா ஆகிற மாதிரி தெரியல. ஸோ மேட்ச் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு டீட்டெயிலாவே பேசிக்க மாட்டானுங்க. எனக்கு இது வந்து கரெக்டா புரியல. மண்டே தானே ஃபியூஸா கூட கிரிமினலா இருந்துகிட்டு சண்டை போட்டான், எப்படி இந்த கம்பெனி மறுபடியும் சண்டை போட முடியும்? அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. மேபி ஃபியூஸா வந்து அந்த கிரிமினல் கூட சண்டை போட்டது வந்து கவர்மெண்டிங் பேர்ல தான் சண்டை போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு செட்டப் மேட்சா கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபியூஸா வந்து சண்டை போட வர போறது இல்ல, இவன் தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் சென் வந்து நோய்கிட்ட என்ன சொல்வார்னா, இப்ப நீ தான் சேர்மனாக்குவ, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, நான் உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் நானும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே கேட்பாரு யாரு அந்த ஃபேங்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. யமாஷிட்ட நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட கையில தான் இருக்குது, இப்போதைக்கு இந்த மேட்சை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேணாமா, நம்ம ஹீரோட லைஃபையும் ரிஸ்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு, என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியாதா. இவர் எடுக்கிற முடிவு நம்ம ஹீரோ ஒத்துப்பாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டவுட்லயே யமாஷிட்ட இங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டேடியத்துல பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டா நம்ம சென்னதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த கொலகார பாவியை தான் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. இயால அந்த பாய்சன்ல நீ சாகலையாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நமக்கு மட்டும் ஆச்சரியம் கிடையாது, ஸ்டேடியத்தில் எல்லாரும் இவன் எப்படா வந்தா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அப்படின்னு இந்த சீனையும் கட் பண்ணி எபிசோட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது கைஸ். ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கம்பெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு பாருங்க. சரியா, பை.